வெயில் சரியான வெயில். அந்த கிளம்பு எப்படி வராமல் போகிறான் புறம்போக்கு. நிறைய பேர் ஈஸியாக சொல்கிறாங்க, உனக்கெல்லாம்ப்பா ஜாலியாக கிளம்பி ரைடு போயிடுற அப்படின்ட்டு. ஜாலி தான், அந்த ரைடு ஓட்டுறது தான் தெரியும் அதில் பெயின் என்ன அப்படின்றது. திடீர்னு பார்த்தா மிஸ்ட் மாதிரியே வந்துச்சு ஒரு மாதிரி. என்னென்னு பார்த்தா அதோ நம்மால் அதாவது என்னோடய ஹிமாலயன் வந்து ஆட்டோ க்ரூஸ் மோடில் போகுது. இப்போ கை எடுத்துடுறேன், அங்கே பாருங்கள் அது. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு கிரேட் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து வண்டியோட செட்டப். ஸோ செட்டப் பண்ணிட்டேன். ஸோ பேக்கில் வந்து லக்கேஜ் கட்டியாச்சு, ஃப்ரண்ட் வந்து டேங்க் பேக் போட்டாச்சு. ப்ளஸ் வந்து நம்ம நியூ S3 லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ மற்றதெல்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே கிளம்பிடலாம். இன்றைக்கி நிறைய பேசுவோம். ஸ்டே கனெக்டட். ஸோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம கோடை வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிறவளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு. ஆக்சுவலாக வந்து 2 டோல் தாண்டிடுச்சு. இப்போ தான் கேமரா வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அங்கெல்லாம் சரி 2 டோல் தாண்டிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக வ்ளாக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இது பண்ணிட்டேன். பாட்டில் வேணாம் போதும். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் போக போகிறோம். எவ்வளோ தூரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் நான் செட் பண்ண நியூ டிவைஸ். ஸோ இதுதான் வந்து வைட்டராவில் வாங்கின நியூ பேகு. நல்லா இருக்குது, குவாலிட்டி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதுதான் செட்டப், வண்டி செட்டப் இதுதான். ஓகே, ஸோ போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 7 ஹவர்ஸ் காட்டுது. டைம் வந்து இப்போ 1:30 ஆக போகுது. வியூ கரெக்டாக இருக்கா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு நினைக்கிறேன் வியூவில். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கே கிளம்ப வேண்டியது. ஸோ நேற்றுக்கு கிளம்ப வேண்டியது நான் என்ன பண்ணேன், 12th வந்து அந்த ஏதோ பெட்ரோல் வந்து லேகேஜ் சொல்லி இஷ்யூ வந்தோன்னா பார்த்தா என் வண்டியில் பார்த்தா ட்ரிப்பு எஃப்ல வந்து 70 கிலோமீட்டர் மேலே ஓடி இருந்தது. சரிண்ணா பெட்ரோல் வேறு இல்லையே ஐயோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபில் பண்ண போனால் கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. அவ்வளோ கூட்டம் வண்டியில், ஐ மீன் பங்கில். ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு நேற்றுனா 13th மார்னிங் வந்து 2 o'clock கிளம்புற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடிகாலத்தில் வந்து ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா அங்கே ரெஸ்ட்டு கொஞ்சம் தேவைப்படுதில்ல. சரி, அதனால் தூங்கிட்டேன். ஸோ தூங்கிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ பெட்ரோல் ஷார்ட்டேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி கொடைக்கானல்லையும் ஃபோன் பண்ணி எங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பெட்ரோல்லாம் வாங்கி வைக்க சொல்லிட்டேன். பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லையா. அதனால் வந்து சிலேட்டாக போகலாமா. ஸோ பெட்ரோல்லாம் எல்லாம் இருக்காமா. இங்கே பாருங்கள் பங்கில் காலியாக இருக்குது. ஆனால் ஒரு சில பங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. ஒரு 3 நாளைக்கு சிட்டி உள்ள எல்லா பங்குமே சரியான கூட்டம் அந்த மாதிரி கூட்டம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் ட்ரைவ் போய். ஸோ பைக்கில் நம்ம பைக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 கிலோமீட்டர் கிட்ட வரப்போகுது. ஸோ லாங் ட்ரிப் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் வண்டி ஓடினது. முக்கால்வாசி பார்த்தோன்னா சிட்டி உள்ள தான் நிறையா வண்டி நான் ஓட்டியிருக்கேன். ஸோ லாங்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் போயிருக்கேன், அப்புறம் இதுலையும் போயிருக்கேன். பட் வந்து ரொம்ப அடிச்சதில்லை போட்டு. நான் அடிக்கடி வந்து பெங்களூரில் ஒர்க் இருக்கும், பெங்களூர் போயிட்டு வருவேன் சும்மா.
ஐ மீன் அது ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி வருவேன், அப்படி 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இப்போ திடீர்னு ஒரு பிளான் தான் அது. ஆனால் இப்போ நேற்று கிளம்ப வேண்டி நான் வந்து இன்றைக்கி நான் கிளம்பிகிட்ருக்கேன். காரணம் வந்து சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆகிடுச்சு. அது பரவாயில்ல, சுச்சுவேஷன்ஸ்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் போகணும். ஆனால் 2 நாள் வந்து புரட்டி போட்டு வச்சுங்க அந்த இது பெட்ரோல் மேட்ரு. ஃப்ரீயாக இருக்குல்ல, நான் கூட்டம் தினத்து அக்கா ஃபுல் பண்ணுறீங்களா? ஃபுல் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா வந்து 700-800 வந்தால் நிறுத்திடுங்க, ரவுண்ட் பண்ணி. இங்கேயும் ஃபுல் வாங்கிட்டு போனாங்களா அந்த கேன்லலாம்? நேத்தா? இவ்வளோ போட்டு ரவுண்ட் பண்ணுறேன், ஃபுல் பண்ணுவோம். அது ரைட் போதும். மைலேஜ் செக் பண்ணணும். என்ன பார்த்தேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய 2000 ரூபாய்க்கு போடுவோம், 3000 ரூபாய்க்கு போடணும் வாங்கி போய்க்கிறாங்க. நேற்று டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தமாக 700 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 6.5 லிட்டர் அதோ. பட் மைலேஜ் அப்ராக்ஸாக இன்னும் நான் கணக்கு பண்ணல, அது பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம் விட்டேன். ஸோ அதான் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, 20 ரூபா 30 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் போட்டுருவாங்க, திடீர்னு பார்த்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், அதான் பெட்ரோல் கட்டுப்பாடு வந்து அப்படியே இன்கேஸ் வந்தால் கூட அது சொல்யூஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து எதாவது பண்ணுவாங்க. நம்மளே ஒரு பயத்தில் வந்து ஒரு இல்லாத பற்றாக்குறையை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு இந்த 2 நாள். ஆனால் கேனாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸ் வச்சுருப்பாங்களே, அவங்களால ஜென்ரேட்டர் போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து சப்ளை செய்ய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கேனில் வாங்கிட்டு போகிறதுல ஒரு இது இருக்குது. பட் வந்து இந்த ஒரு தண்ணி பிடிக்கிற கேனு இந்த மாதிரி கேன்லாம் வாங்கிட்டு போனாங்க எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. பட் அந்த பெட்ரோல் ஸ்டோரேஜ் பண்ணால் அது வந்து கிட்டத்தட்ட 3 நாளில் அது என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. அது எவாப்ரேட் ஆகிடும். அது கரெக்டாக வந்து பேக் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த பெட்ரோல் நிற்கும். அப்படியே கேன்லேயே போட்டு டைட் பண்ணி வச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகிட்டு அது ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அது ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயம். எதுக்கும் பயமே இருக்கக்கூடாது, என்னன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டே இருக்கணும். அதான் எனக்கு சமஸ்தி போயிடுச்சு. இந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு போட்டவங்களாம் திடீர்னு பார்த்தா 1000 2000 3000 கேன் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. என்னடா அது அப்படின்னு. ஐயோ. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 339 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஒரு 6 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ மேக்ஸிமம்குள்ளே போயிடணும். அநேகமாக வந்து கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து நைட் ஏறுற மாதிரி தான் பிளானு. ஆக்சுவலாக பிளான் இல்லை, பிளான் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுச்சு. ஸோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்க வேண்டியதான். ஒரு நைட் இன் கொடைக்கானல் ஒரு பக்காவாக இருக்கும் போது வெட் அண்ட் வாட்ச். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஹவர்ஸ் காட்டுது ஜேர்னி. பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் பைக்கோட செட்டப், ஃபுல் செட்டப். லக்கேஜ் கட்டியாச்சு, பேகு போட்டாச்சு, ஃபோன் ஹோல்டரு, நேவிகேஷன் சிஸ்டம், சிம்டோக்கோட ஃபாஸ்ட் சார்ஜ், நேவிகேஷன் சிஸ்டமோட விஷயங்கள். வெயில் சரியான வெயில்.
நிறைய பேர் ஈஸியாக சொல்கிறாங்க உனக்கெல்லாம்ப்பா ஜாலியாக கிளம்பி ரைடு போயிடுற அப்படின்ட்டு. ஜாலி தான், அந்த ரைடு ஓட்டுறது தான் தெரியும் அதில் பெயின் என்ன அப்படின்றது. ஸோ டைம் வந்து 3:30 போகுது. சும்மா இங்கே தான் நிறுத்தி ஒரு ஜூஸ் என்ன குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போவோம். சரியான வெயிலுங்க, நம்ம திருச்சி நெருங்க அப்படியே மாதிரி ஹீட் அப்படியே அடிக்குது. கல்ல இருந்து அப்படியே மண்டைக்கிட்டலாம். சரி பரவாயில்ல, அப்படியே திருச்சி தாண்டி திண்டுக்கல் இறங்கின உடனே அப்படியே சும்மா கூலிங்காக இருக்கும். போட சொல்கிறாங்களா? ஃபுல் பண்ணுங்க, ஸ்பீடு நார்மலில் போடுங்க. நார்மல் கொஞ்சம் லேட்டாக சார். இப்போ தான் அவங்க எல்லாம் பிரித்து பார்த்தாங்க வேலை. அப்படியா? ஆமாம் சார். சொல்லுங்க சார். ஓகே, ஸோ இப்போ பெட்ரோல் போட்டுருச்சு, கிளம்ப வண்டி தான். ஸ்பீடு தான் இருந்தது, ஸ்பீடு தான் போட்டிருக்கேன். இதுவும் அங்கே சென்னையில் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 700. இப்போ ஸ்பீடு வந்து ஒரு 800. மைலேஜ் கால்குலேட் பண்ணோம் எவ்வளோ வருதுன்னு. ஃபைனலாக திண்டுக்கல் இன்னும் 96 கிலோமீட்டர். கரெக்டாக 4 ஹவர் கரெக்டாக கொடைக்கானல் போகிறதுக்கு. ஆனால் திருச்சி கிட்ட வர சரியான வெயிலுங்க. அப்பா அடி பிச்சு எடுத்துருச்சு வெயில். அந்த வெயிலே மாதிரி பாடி டயர்ட் ஆகிடும் போல். ஸோ ட்ரைவ்லாம் பண்ணிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு வந்து பிரேக் எங்கன்னா எடுக்கணுன்னா எடுத்துருங்க, யோசிக்காதீங்க. அதாவது என்னோடய ஹிமாலயன் வந்து ஆட்டோ க்ரூஸ் மோட்டில் போகுது. இப்போ கை எடுத்துடுறேன், அங்கே பாருங்கள், அதே ஸ்பீடு தான் போகும், ஸ்பீடு குறையாமல். ஆட்டோ க்ரூஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கேன். சும்மா ஜோக்ஸு, எதுவும் செட் பண்ணல, இந்த கேபிள் ஏதோ இதாகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் a wonderful ride, ஃபைனலி வந்து என்னை சுற்றி மவுண்டன்ஸ் நான் பார்க்குறேன். அங்கே சன் வந்து அப்படியே செட் ஆகிட்டுருக்கு, நிறைய மவுண்டன்ஸ். இன்னும் வந்து 139 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொடைக்கானல் போகிறதுக்கு. இது பாருங்கள், செமையாக இருக்குது. நேச்சர் தான், அதில் அழகே தனி. ஆனால் அதை கடைசி வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றுறோம், அதுதான் விஷயம். ரோடு சூப்பராக இருக்குங்க, ரோடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி திருச்சி வர ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. சென்டரில் வந்து கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் ரோடு டேக் டைவர்ஷன் இருக்குது. மற்றபடி வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months முன்னாடி வந்திருந்தேன் திருச்சிக்கு. அப்போ உள்ள ஒர்க்கோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்தது. வெயில்னால் அது எப்படின்னா திருச்சி நெருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூடு, அப்படியே தக்க மின்றாப்புல அப்படியே சூடு. அது ரொம்ப வெறித்தனமாக இருந்தது வெயில். இப்போ தான் வந்து சூரிய பகவான் வந்து ஒரு மாதிரி இறங்கிட்டு இருக்காப்புல, இப்போ தான் காம்டவுன் ஆகிட்டு இருக்காப்புல. இப்போ தென்னை மரம்லாம் நேராக பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எங்கள் ஊரில் மயிலாடுதுறை, எங்கள் ஊர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை அவங்க விற்கிற தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் வந்து அப்படியே இப்படி நின்று பார்த்தா நேராக அடுக்காக இருக்கும். ஒரு பார்க்கறது நல்லாயிருக்கும். அது ஒருத்தர் வச்சுருக்காரு அங்கே, பெரிய பண்ணக்காரு. அவர் தோப்பு ஒரு தடவை பார்த்தேன், அவர் சூப்பராக வச்சுருந்தார். அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா அதான் அழகாக வந்து ஒரு தெரிஞ்சுட்டு பார்த்தா 10 ஏக்கர் 15 ஏக்கர் மேலே இருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், பார்ப்போம் எந்த அளவுக்கு நிறைவேற்று. ஆனால் நான் வந்து நிறைவேற்றுவேன் அதை. நம்மளோட முடியாது எதுவுமே கிடையாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க.
டைம் வந்து 6:30 ஆக போகுது. கரெக்டாக திண்டுக்கல் கிட்டே வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ரூமுக்கு. இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேணு பிரியாணி புதுசாக தந்துருக்காங்க போல். ஸோ வந்து ரெனோவேஷன் தான் இருக்குது. இங்கே தான் சாப்பிட்டு அடுத்த கதையை பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஸோ இப்போ கொடைக்கானல் என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 நாள் ஆகுது. இப்போ தான் கிளம்பு எப்படி வராமல் போகிறான் புறம்போக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 3rd டைம் வண்டி பெட்ரோல் போடுறேன். மேலே எவ்வளோ லிட்ரு? 1 லிட்ரு 2 ரூபா கூடயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 தடவை பெட்ரோல் அடிச்சிட்டேன். பில் அங்கே இருக்குது, போய்ட்டு கணக்கு பண்ணணும் என்ன மைலேஜ் என்னன்னு. ஸோ ரைட்டில் போனால் கொடைக்கானல். ஓகே, ஆமாம் இவ்வளோதான் வரும். ஓகே, கொடைக்கானல் ஸ்டார்டட். கொடைக்கானல் ஸ்டார் லேக் 59 கிலோமீட்டர். மேப்பில் கரெக்டாக 51 காட்டுது ரூமுக்கு. ஸோ நான் போட்டுக்க ரூம் பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து ரொம்ப கிட்ட. ஸோ நைட் ட்ரைவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஜாலி தான் அது. ஆனால் என்ன, கொஞ்சம் நைட்டு மட்டும் பார்த்து ஓட்டணும். லைட்டு வந்து மஸ்ட்டு. லைட் இல்லாமல் நைட்டில் மட்டும் வராதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. நல்லா லைட்டாக வாங்கி போட்டுங்க. ஸோ உங்கள் லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹெல்மெட்டில் எதுவுமே கிடையாது. ஹெல்மெட்டில் போடாத மாதிரி தான் போகிறாங்க. ஹெல்மெட்லாம் போடாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. சார், சென்னை சார். சார் நேம் அரவிந்த் பாபு. அரவிந்த் பாபு. சரி சார். ஸோ செக்கிங் பண்ணாங்க, பேப்பர்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து மஸ்ட்டு. நேம் தான் சொன்னேன், சரி பார்த்துட்டு விட்டாங்க போல். சரி ஓகே எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நோ ப்ராப்ளம். இன்க்ளூடிங் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே பக்கம் வச்சுருக்கேன். பேப்பர் வந்து மஸ்ட்டுங்க. ஸோ பேப்பரை வந்து ப்ராப்பராக வச்சுங்க, இல்லைன்னா போலீஸ் சிக்கும். ஸோ இன்னும் 46 கிலோமீட்ரு. கீழே அந்தளவுக்கு கிளைமேட் வந்து அந்தளவுக்கு எனக்கு கூலிங் ஸ்டார்ட் ஆகலை. பட் அது போக போக ஆகிடும். ஏன்னா கொடைக்கானல் வந்து எப்போவுமே வந்து கைவிடாது. எப்போ வந்தாலுமே வந்து ஒரு மாதிரி சில்லு தான் இருப்பாப்புல. ஸோ நைட்டில் ஓட்டுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு நான் வந்து இங்கே வந்து. அதனால தான் கீழே வந்து பெட்ரோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பங்க்கிட்ட கேட்டேன். அந்த பங்க்கு வந்து இது புதுசாக அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பங்க்கு வந்து பார்க்குறது புதுசாக வந்து நான் மதுரை பக்கமாக தான் வந்தேன். அதுவும் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ வந்து அந்த பங்க்கு பார்க்குறதுக்கு புதுசாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து பங்க்கு புதுசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி புதுசானு கேட்டேன். இல்லைப்பா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இந்த பங்க்கு தொத்து 4 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. அப்போ 4 வருஷமாக நான் தான் கோமாவில் இருந்தணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் நான் வரல. நான் மதுரை பக்கத்தில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் மதுரைக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ வந்தது தான் நான் வந்து கொடைக்கானல். அதுக்கப்புறம் பிளான் போட்டுகிட்டே இருந்தேன் வரணும்னு. பட் ஆனால் அதுக்கான டைம்லாம் அமையணும்ல. ஸோ இப்போ கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஆனால் நைட்டில் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நைட்டில் ஏறுறது ஒரு தனி திருடு தான். நான் என்னை பார்த்து கரெக்டாக ஏறணும், அவ்வளோதான் விஷயம். வந்து கூலிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் க்ளவுலாம் கட்டிட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. இந்த மாதிரி காணல்லாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க.
நைட் டைம் லைட்டு மஸ்ட்டு. லைட் இல்லைன்னா ஸ்லோவாக போங்க. சார் போகிறாரு. வைப்ரேஷனில் போகிறாரு. அதே மாதிரி கார்னர் எடுக்கும் போதெல்லாம் லைனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அந்த லைனை இருக்குங்களா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும். இதுக்குள்ளே நீ தான் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ வந்து கார்னர் எடுக்கும் போது இதெல்லாம் பார்த்து எடுங்க. அப்போ தான் காதெல்லாம் உடச்சி ரிலீஸ் ஆகுது. பா இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. மேலே வரேன் லைட்டாக. அப்போ தான் கூலிங் ஆரம்பிக்கிறாப்புல. வண்டி ரொம்ப கம்மி தாங்க, நிறைய வண்டி இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீயாக ஓட்டலாம். அதுக்குன்னு கண்டம் பண்ணி ஓட்டாதீங்க, லைனில் ஓட்டுங்க. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வழி விடுங்க. டெட்டான கார்னர்ஸு அதிலலாம் வந்து ஓவர்டேக்லாம் பண்ணாதீங்க. சும்மா வீடியோக்காக போயிட்டு அந்த பெண்டு போடுறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வந்தோமா ஓட்டினோமா அழகாக வீடியோ எடுத்தோமா அந்த மாதிரி பண்ணுங்க. அப்பா இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. டக்குன்னு ஒரு சில்லுன்னு ஆகுது மாதிரி. இப்போ தான் கூலிங்காக இருக்குது. இப்போ தான் கூலிங்கே வருது. செம்மையாக இருக்குது. இந்த வியூலாம் செம்மையாக இருக்கும் காலைல பார்த்தா. நைட்டு ஒரு தனி அழகு, அதே மாதிரி டே ஒரு தனி அழகு. நைட்டு ஒரு தனி அழகு, டே ஒரு தனி அழகு. ரெண்டுமே அழகு தான். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. திடீர்னு பார்த்தா மிஸ்ட்டு மாதிரியே வந்துச்சு ஒரு மாதிரி. என்னென்னு பார்த்தா அதோ நம்மால் ஒரு சில இடத்துலாம் வந்து பேட்ச் ஒர்க்லாம் சரியாக போடாமல் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கரெக்டாக திரும்புகிற இடத்துல அந்த இது மாதிரி இருக்குது. என்னது இது கிளாஸ்? ஓகே ஆப்போசிட் வண்டி வருதா பார்த்துக்கிறது. ஸோ அது மட்டும் வந்து பாருங்கள். இந்த இப்போ இந்த மாதிரி பேட்சை கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இது பொறுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கீழே ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு ஷைனிங்காக பலன்னு இருந்தது. ஆனால் மேலே வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகிற இடம் அது. இது ப்ராப்பராக இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ கொடைக்கானல் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்கள. இந்த இடத்துல எவ்வளோ கூட்டத்தை நிற்கும். இப்போ யாருமே இல்லை பாருங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஃபால்ஸ் தெரியுதா? ஸோ ஃபைனலாக கோடை ரீச். இந்த இடத்துல தான் ரூம் எடுத்திருக்கேன். ராஹத் இன். ஸோ பைக் அங்கே நிற்கிது. ஸோ ரூம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு 108 மாதிரி 109. ஸோ இதுதான் ரூம். ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் தான். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பேஸாக நீட்டாக இருக்குது. ஸோ இதான் கைஸ் ரூம்.
எல்லாம் ஓகே. நைஸ். பேகு, டேங்க் பேகு, ஹெல்மெட்டு எல்லாம் வச்சாச்சு. ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.